கொடைக்கானல் ட்ரிப் வர ஒரு அலப்பற கேரளா ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ். குணா கோகிலா இவங்களோட விளையாட்டு விபரீதத்தில் போய் முடிய அதை தொடர்ந்து நடக்கிற ஒரு சர்வைவல் டிராமா தான் மீதி படங்க. உலகநாயகன் கமல் சார்னால தான் அது வந்துட்டு குணா கேவ்ஸ். பட் அதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு டெவில்ஸ் கிச்சன் சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் ட்ரிப் போயிருக்கப்போ சும்மா மேல நின்று பார்த்துட்டு ரெஸ்டர் ஏரியான்ற மாதிரி திரும்பி இருப்போம். ஆனால் அந்த ப்ராஹிபிட்டட் ஏரியாவுக்கு பின்னாடி தான் அந்த ஆக்சுவல் ஷூட்டிங் நடத்தப்பட்ட கேவ்ன்றது இருக்கு. அதுல ஒரு குழியோட ஆழம் கிட்டத்தட்ட அந்த கொடைக்கானல் மலையடி ஆழத்துக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க 2006ல ஒரு கேரளா கேங்க்கு அரங்கேறிய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தையே வந்து எடுத்திருக்காங்க. கொடைக்கானல்னாலே குணா கேவ்ஸ் தான். குணா கேவ்ஸ்னா நிச்சயமா கமல் சார், ராஜாவோட கண்மணி அன்போடு பாட்டு, அந்த காதல். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பயமும் இந்த மஞ்சுமேல் பாய்ஸும் கண்டிப்பா நமக்கு வந்து ஞாபகம் வருவாங்க. அதுலயும் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதிய கடிதமே என்ற பாடலும் அதோட வரிகளும் படத்துல பிக்சரைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண விதம்லாம் தரமான ட்ரிபியூட். தியேட்டருக்கு இதாண்டா சினிமான்ற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு காதலுக்கு பேர் போன அந்த பாடலை நட்புன்ற இன்னொரு டிவைனான எமோஷன் போட்டு தாக்கிடுச்சு. கேங்கோட பேக்ட்ராப்பை ஜென்ரிக்கலி எஸ்டாப்ளிஷ் பண்ண எடுத்துக்கிட்ட அந்த ஆரம்ப கட்ட காட்சிகள் ஸ்லோவா பெருசா சுவாரஸ்யம் இல்லாம தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா ப்ரீ இன்டர்வல்ல இந்த கேங் குணா கோயிலுக்குள்ள என்ட்ரான கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறங்க. அவ்வளோ ஹாண்டிங்கா எது கொகை எது செட்டுன்னு ஒண்ணுமே புரியாத அளவுக்கு அப்படி ஒரு மேக்கிங். இதுல மலை இடின்னு அந்த லேண்ட்ஸ்கேப்பே பிரெத் டேக்கிங்ன்றதை விட சவுண்ட் டிசைன்ல பிரெத் ஸ்டாப்பிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு நெஞ்ச பிடிச்சி தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். லிட்டரலி படம் பார்க்குற நம்மளுமே குழியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி அவ்வளோ கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அதுவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு இருந்தேன். சைட்லையும் பின்னாடி 5 ரோல யாருமே இல்லை. லாஸ்ட் 2 ரோ மட்டும் தான் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே நிஜமாலே அந்த வெளிச்சமும் காத்தும் கேவ் லைக் அ மச் நீடட் ரிலீஃப். திருப்பி இந்த படம் நான் பார்ப்பேனான்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஒன் டைம் இம்மர்சிவ் இம்பாக்ட்டுங்க. ஸோ இது யூ சர்டிஃபிகேட்னு சொன்னாலும் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் வீக் ஹார்ட்டட் பீப்புள். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு மிகப்பெரிய தனி தைரியன்றது வேணும். ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டாக வந்துட்டு போங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஷௌபின் ஷாஹிர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான நண்பனா இந்த படத்தில் வந்து அசத்திருக்காரு. இவரை தாண்டி பிசிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி டிமாண்டிங்கான ஒரு ரோலை ஸ்ரீநாத் பாசிம் மற்றும் நல்ல மனிதனாக ஜார்ஜ் மரிம்லாம் மட்டும் நம்ம மனசில் வந்துட்டு பதிகிறாங்க. ஃபங்க்ஷனில் புது ட்ரெஸ் அழுக்காகிடக்கூடாதுன்னு அன்னைக்கு கூட பந்தியில் ஊற்றாத ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டுக்காக உடையிற ஒரு இடமும், கொலாப்ஸ் ஆகி உடஞ்சு கிடந்த இன்னொரு கேரக்டர் ஒரு விஷயத்தை ரிசால்வ் பண்ணுற இடமும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆங்கிள், டக் ஆஃப் வார் கனெக்ட், சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸை மேஸ்கட்டில் ஈக்குவலைஸ் பண்ணதுன்னு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரைட்டிங் அண்ட் விஷுவலி செம்ம அனான்சிங்காக இருந்துச்சு பார்க்குறக்கு. பட் கேங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற எமோஷன் அண்ட் பாண்டிங் நமக்கு கேரி ஆனாலும் கேரக்டர்ஸாக பெருசாக யாரும் மனசில் வந்துட்டு பதில. இது மேபி படத்துக்கு ஒரு சின்ன குறைன்ற மாதிரி சொல்லலாம். ஆல்சோ ரியாலிட்டிக்கு நெருக்கமான இந்த படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆல்சோ சினிமாக்காக ஃபிக்ஷனல் பர்சன்டேஜை கான்ஷியஸ்லி ட்ராமடைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற அந்த எமோஷன் மேலோங்கி நின்று படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்கு. மற்றபடி 2 hours 15 minutesன்ற செம்ம பேக்டான ரன் டைமில் ஒரு வேஃபர் தின் ஸ்மால் அண்ட் சிம்பிள் பிளாட்டை ஒன்ஸ் அகேன் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சில விஷயம் நீங்கள் கெஸ் பண்ணாலும் ஹவு திங்ஸ் அன்ஃபோல்டுன்றது கண்டிப்பாக சீட்டேஜில் உங்களை வந்து உட்கார வைக்கும். 2006 பேக் ட்ராப்ன்றதுனால ஃபோன் டு டெக்னாலஜி அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லைங்க. அதையும் சட்டெல்லாம் நாஸ்டாலஜிக்னஸ்லாம் கிரியேட் பண்ணுற வகையில் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரியான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் மீறி ஒரு சில கேங்லாம் வந்துட்டு பயங்கரமாக ரவுஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுமே அதில் ஒரு பாட்டாக கூட இருந்து பண்ணியிருப்போம். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் இருக்கிற ஆபத்துன்றது பயங்கரமாக உங்களுக்கு ஹிட் ஆகும். ஃபேமிலி பேக் ட்ராப் டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிள்லாம் போய் நம்மளை பெருசாக இந்த நெஞ்செல்லாம் நக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் ஃபோக்கஸ்டாக போனதும் போஸ்ட் ட்ராமாட்டிக்னஸை காமிச்சது நல்ல ஒரு டிசிஷன் நான் சொல்லுவேன். ஆல்சோ நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்குலாம் நம்ம கேங் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் பெருசாக வந்துட்டு தெரியாது. ஏதாச்சும் போட்டு திட்டிட்டு நினச்சி கண்டிப்பாக இருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ ரியலாக காமிச்சு இங்கே ஒன்று உடச்சிருப்பாங்க. அந்த இடமும் அதில் இன்ஃபார்ம் மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாமோட பின்னணி இசையும் கண்டிப்பாக உங்க கண்களை வந்து கலங்க வைக்கும். ஓவராலாக ஆரம்ப கட்ட காட்சிகளை பொறுமையாக கடந்துட்டிங்கன்னா பொறாமைப்படுற அளவுக்கு தியேட்டர்ஸ் ஒரு பங்கமான சம்பவம்ன்றது பண்ணியிருக்காங்க. மலையாள படமாக இருப்பினும் கொடைக்கானல் லேண்ட்ஸ்கேப்னால மோஸ்ட்லி தமிழில் தான் வந்துட்டு படம்ன்றது நகருது. டிவிஆர் ஓடிடியில் இந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அடல்ட் ஆடியன்ஸ் தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ நண்பா. உலகநாயகன் 2 இளையராஜான்னு இந்த டீம் ஆஃப் குணா 2 இயக்குனர் சிதம்பரம் அண்ட் என்டையர் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். பாய்.